ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிட்ஸ் வந்தால் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. பொதுவாக ஃபிட்ஸ் வந்தால் நம்ம வந்து அவங்கள பெட்லேயோ இல்லை டைரெக்டாக நார்மல் ஃப்ளோர்லேயோ படுக்க வச்சிடணும். ஸ்ட்ரைட்டாக படுக்க வைக்கக்கூடாது. ஏன்னா சைடில் ஒன் சைடாக படுக்க வச்சு தலை இந்த மாதிரி இருக்கிற மாதிரி படுக்க வைக்கணும். அப்படி படுக்க வைக்கும்போது ஏர்வே கிளியரன்ஸ் கரெக்டாக இருக்கும். அதோட கூட ஃபிட்ஸ் வந்தவங்க கண்டிப்பாக வாமிட்டிங் எடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் சில பேர் எடுப்பாங்க, சில பேர் எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கிற டைமில் நம்ம டைரக்ட் பொசிஷனில் படுக்க வச்சோன்னு சொன்னால் அந்த வாமிட்டு இன்டர்னலாக உள்ளுக்குள்ளே போகும். ஸோ அது வந்து அவங்க ப்ரீத் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ சைடில் டர்ன் பண்ணி படுக்க வைக்கிறது ரொம்ப பெட்டர். அதோடு கூட அவங்களோட ட்ரெஸ்ஸு, அந்த டைஸு, அந்த ஷர்ட்ஸ் எல்லாம் டைட்டாக இருக்கும். ஸோ அந்த பட்டன்லாம் லூஸ் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீயாக ஏர் ஸ்பேஸ் கொடுக்கணும். அதோடு கூட சுற்றி க்ரௌடும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு நல்லா ஃப்ரீ ஏர் வரும். பொதுவாக ஃபிட்ஸ் வந்தவங்க சுயநனவை இல்லாமல் அவங்களோட பல்லால் நாக்கை கடிச்சிக்கிற வாய்ப்புகள் நிறைய ஏற்படுறதுக்கு இருக்குது. அதனால நம்ம கிளாத்தோ இல்லை ஏதாச்சும் சம் ஆப்ஜெக்ட்ஸோ அவங்களோட மவுத்துக்குள்ளே இன்சர்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் ஏர்வே அப்ஸ்ட்ரக்ட் ஆகும். இதனால் உயிருக்கு கூட ஆபத்து ஏற்பட நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு இந்த கீஸ் கொடுக்குறது, செப்பல்ஸ், ஆனியன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கக்கூடாது. பொதுவாக ஃபிட்ஸ் வந்து 5 to 10 minutes ஸ்டாப் ஆகிடும். அதோட கூட நீங்கள் கண்டிப்பாக டைம் மென்ஷன் பண்ணி நெக்ஸ்ட்டு நீங்கள் அவர் கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டவங்க கான்ஷியஸ் பண்ணதும் ஃபர்தராக ஆம்புலன்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தம்ஸ் அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.